இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதே நம்ம ஆந்திரா பிசினஸ் பார்ட்னர் சுப்பாரெட்டி ஹைதராபாத்ல புதுசா ஒரு நகை கடை ஓபன் பண்ண போறாரு. உங்க அம்மா தான் அதை திறந்து வைக்க போறாங்க. ஓ, சந்தோஷமா இருக்குமா? சுப்பாரெட்டி ஃபேமிலியோட நம்மள வர சொல்லிருக்காரு. அதனால எல்லாரும் காலையில 5 மணிக்கு கிளம்புறோம். நீ ரெடியா இருந்துக்கோ. சாரிம்மா, நாளைக்கு காலையில ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கா நான் மும்பை கிளம்புறேன். உங்ககிட்ட அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிஜமாவே மும்பைக்கு போறானா? ஓ அப்படியா? ஓகே, அர்ஜென்ட் மீட்டிங்னு சொல்றேன். அப்போ நீ அந்த ப்ரோக்ராமை பாத்துக்கோ. நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. வனஜா அக்கா, நாளைக்கு யாரும் வீட்ல இருக்க போறது இல்ல. அதனால வீட்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் லீவ் கொடுத்துரு. நான் சொல்லிடுறேன்க்கா, எல்லாருக்கும் லீவ் கொடுத்து அனுப்பிடுறேன். நீங்க சுப்பாரெட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. பார்வதி, சொல்லுங்கப்பா. அம்மா குடும்பத்தோட ஹைதராபாத் போறதுனால நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் லீவு கொடுத்துருக்காங்கல்ல? ஆமாப்பா. இந்த லீவ்ல நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சுலம்மா. சரிப்பா, போயிட்டு வாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் மட்டும் ஊருக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கல, நீயும் கணேசனும் கூடவே வர்றீங்க. நாம 3 பேரும் காலையில கிராமத்துக்கு கிளம்பி போறோம். இல்லப்பா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால வர முடியாது. நீங்களும் தம்பியும் போயிட்டு வாங்க. அம்மா குடும்பத்தோட ஹைதராபாத்துக்கு கிளம்பி போயாச்சு. பெரிய தம்பியும் மும்பைக்கு போயிட போகுது. வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? வீட்ல எந்த வேலையும் இல்லப்பா, கோவில்ல எனக்கு வேலை இருக்கு. கோயில்ல வேலை இருக்கா? என்ன பார்வதி சொல்ற? கோவில்ல என்ன வேலை? அது இந்த குழந்தைங்க பிரச்சனையில அகிலா அம்மா கேஸ் கோர்ட்டுன்னு இருந்தப்போ அம்மாவுக்கு நல்லது நடக்கணும்னு கோவில்ல வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, அதனால அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும்பா. அருண், மா, ஐஸ்வர்யா எங்க? இன்னும் ரெடி ஆகல? மா, அவ அப்பவே ரெடியாகி அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டாமா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட் வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். ஓ சரி, எல்லாரும் உங்க லக்கேஜ் எடுத்து கார்ல வைங்க, கிளம்பலாம். ஓகேம்மா. அகிலா, சுப்பாரெட்டி கால் பண்ணிருக்காரு. கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கா இருக்கும். ஹலோ, குட் மார்னிங் ரெட்டி காரு. தோ ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருக்கோம். என் மூத்த பையன் ஆதி வரல. ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் பிசினஸ் மீட்டிங்காக போயிருக்கான். ஆமா, மும்பைக்கு கிளம்பி போயிட்டான். மாமா, நீங்களா? நான் கூட பயந்தே போயிட்டேன். ஆதியோட வைஃப் நீ, இப்படி பயப்படலாமா? வந்து வண்டியில ஏறு. அம்மா, நீங்க மும்பைக்கு போலையா? எல்லாத்தையும் ரோட்ல நின்னுதான் கேப்பியா? உள்ள வந்து உட்கார சொல்றேன். இன்னைக்கு நாள் முழுக்க நான் உன் கூட தான் இருப்பேன். அதான் அம்மா என்னை ஹைதராபாத் கூப்பிட்ட போது கூட எனக்கு மும்பையில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டேன். வீட்டில் எல்லாரும் நம்பணும்ல, ஸோ அதான் அவங்களுக்கு முன்னாடி நான் ஏர்போர்ட் கிளம்பி போயிட்டேன். அவங்க எல்லாம் கிளம்பி போனதும் நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். மாமா, நீங்க சரியான ஆள் தான். வீட்டில் யாரும் இல்லை, உங்கள் அப்பாவும் ஊரில் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஜாலியாக சுற்றலாம். சொல்லு, எங்கே போகலாம்? பீச்சுக்கு போகலாமா? பீச்சுக்கு வேணாம் மாமா. அப்போ எதுனா ஷாப்பிங் மால் போகலாமா? வேணாம் மாமா. ஷாப்பிங் மாலும் வேணான்னா சரி, படத்துக்கு போகலாமா? நம்ம 2 பேரும் இது வரைக்கும் படத்துக்கே போனது இல்லையே. இன்னைக்கு ஒரு நாள் தான் நாம இப்படி தனியா இருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த 2.5 மணி நேரத்தை தியேட்டர்ல உட்காந்து வீணடிக்கணுமா? சரி, வேற எங்க போலாம்?
மாமா இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட நடிச்சீங்களா? இது ஏன் ஏற்பாடு? இது யாரோட வேலைன்னே தெரியல. யாரா இருக்கும்? நான் தான் பண்ணேன். எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். டேய், நீ என்னடா பண்றீங்க? நான் தான் மும்பை போறேன்னு சொன்னேன்ல. நான் போலன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ உன் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன்னு எனக்கு டிராவல்ஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சே. வீட்ல வேற யாரும் இல்லையா? அதான் ஏதோ பிளான் போட்டிருப்ப. நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு இந்த ஏற்பாடெல்லாம். எப்படி? ம், உன் வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலி பண்ணு. வரவேற்பு முடிஞ்சதும் விருந்து உண்டு இல்ல? தங்கச்சி கையால சாப்பிட்டு போயிடுறேனே. டேய், விருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களை தனியாக விடு. போ. என்ன ஆதி, உங்க 2 பேருக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். தங்கச்சி கையால அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி. தங்கச்சி கையால ஆ. அவனுக்கு ஒரு கப் விஷம் கூட போடான்ற. சரி சரி, கூல் கூல். நான் வரேன். ஒன்று வரவானா, போ. அப்ப நாளைக்கு வரேன். ஷாமண்ணாக்கு ஒரு காஃபி கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல மாமா? காஃபி கொடுத்தா அவன் லஞ்ச் கேட்பான். அவனை பற்றி உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நாள் முழுக்க நாம நம்ம வீட்டில் இருக்க போகிறோம். நடுவில் எதுக்கும் நந்தி மாதிரி. வா. உங்க பொண்டாட்டியா, இந்த வீட்டோட மருமகளா, இன்னைக்கு நாள் முழுக்க இந்த வீட்டுக்குள்ள நான் வாழ்ந்து பார்க்கணும் மாமா. அதான் என்னோட ஆசை. என் மனசுக்குள்ளே அந்த ஆசை தான் இருந்துச்சு. என்ன, முதல்ல வெளியெல்லாம் போயிட்டு அப்புறம் என் மனசில் இருக்க ஆசையை உன்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். நாம் ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு வாழ்ந்து பார்க்கலாம்.